தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை தேடுவோம் என்ற வேத தியானத்தின் மூலமாக நாம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு அவருடைய வேதத்தின் வார்த்தைகளான வசனங்களை கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை எவ்வாறாக தேட வேண்டும், நாம் கர்த்தரிடமிருந்து எவ்விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை பற்றி நாம் காண்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்தி வழிநடத்தி நமக்கு தேவையான காரியங்களை அவர் கேட்கும் பொழுது தருகிற தேவனாக இருக்கிறார். நாம் அவரை தேடுவோம். நிச்சயம் அவர் நமக்கு உதவி செய்வார், ஆலோசனை தந்து வழிநடத்துவார். ஆமீன். சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீது இவ்வாறாக எழுதுகிறார், நான் என்னை படைத்த தேவனை தேடின பொழுது அவர் எனக்கு செவி கொடுத்து என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கிவிட்டார் என்று தாவீது எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆபத்தான சூழ்நிலையில், பொல்லாதவர்களின் மத்தியில், நமக்கு எதிரடையான காரியங்களை செய்கிறவர்களுடைய சமூகத்தில் நாம் இருக்கும் பொழுது தேவனை நோக்கி நாம் மன்றாடினோம் என்றால், தேவனை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்தோம் என்றால், நிச்சயம் தேவன் நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்து நம்முடைய பயத்தை நீக்கி நம்மை ரட்சித்து காத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனை நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுத்து தேவன் நம்மை நிச்சயமாக அனைத்து விதமான இக்கட்டில் இருந்தும் நம்மை விலக்கி காத்து கொள்வார் என்று நாம் ஏறெடுக்கும் விண்ணப்பத்திற்கு காத்திருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்குள் காத்திருந்து அவருடைய நியாய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் மீறாமல் அதை கைக்கொண்டு அதனுடைய வழியில் நம்முடைய வாழ்க்கையின் பாதையில் நடக்கும் பொழுது தேவன் நம்மை கண்டு நம்மை காத்து வழிநடத்தி பலப்படுத்தி நம்மை பூமியின் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக நம்மை உயர்த்துவார். நமக்கு எதிரடையாக இருக்கிற பொல்லாதவர்கள், சத்துருக்கள், துன்மார்க்கர்கள் அறுப்புண்டு போவதை நாம் காண்போம் என்று வேதத்தின் வசனத்தின் மூலமாக சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய தினத்திலும் நம்முடைய மனதிற்குள்ளான ஒரு பயம், நம்மை சுற்றியுள்ள போராட்ட காரியங்கள், நமக்கு எதிரடையாக இருக்கிற மனிதர்களின் காரியங்கள், நமக்கு நம்முடைய சொந்தத்திலும் நண்பர்கள் மத்தியிலும் பணியிடங்களிலும் நமக்கு எதிரான காரியங்கள், எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தை ஏறெடுப்போம். தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்தவர்களாக அவருடைய காலத்திற்கு காத்திருந்து அவர் நிச்சயம் நம்மை விடுவிப்பார், நம்மை உயர்த்துவார். நாம் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்மை தாங்கி வழிநடத்துவார் என்று விசுவாசிப்போம். தேவனிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக நாம் நம்முடைய ஆத்துமாவை இளைப்பாற பண்ணுகிற தேவனவர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். சங்கீதம் 77:2 என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீது எழுதுகிறார், தன்னுடைய ஆபத்து காலத்தில் தேவனை தேடினேன், இரவும் பகலும் என் கை விரித்து நான் தேவனை நோக்கி மன்றாடினேன், என்னுடைய ஆத்துமா ஆறுதல் அடையாமல் போயிற்று என்று எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம்
அழுது புலம்பி தேவனை நாம் தேடும் பொழுது தேவன் நமக்கு நிச்சயமாக இறங்குகிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது என்றால், நாம் அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கை கொள்ளும் பொழுது நிச்சயமாக அவர் நமக்கு இறங்கி நம்மை விடுவிக்கிறார். நம்முடைய ஆத்மாவுக்கு ஆறுதலை தருகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் நன்மையாகவும் நற்சீர் செய்யவும் பிறருக்கு உதவவும் பிறருடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு தடங்களும் எந்த ஒரு இடரலும் செய்யாத வண்ணம் தீமையின் பாதையில் நாம் நம்மை நடக்காத வண்ணம் காத்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக தேவன் நமக்கு உதவுவார். சங்கீதம் 77 அதிகாரம் 11 வசனத்தில், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனிடம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து காத்திருந்து நம்முடைய ஆபத்து காலத்தில் நிச்சயமாக அவர் அனுகூலமான துணையாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நம்முடைய நினைவுகள் தேவன் நமக்கு பூர்வ காலத்தில் செய்த நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்கள், அந்த காரியங்களை நினைவு கூறும் பொழுது, அதை நினைத்து தேவனை ஸ்தோத்தரித்து மகிழும் பொழுது தேவன் நம்மை பார்த்து நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 77 அதிகாரம் 12 வசனத்தில், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவன் செய்த கிரியைகளை மற்றவர்களிடத்திற்கு எடுத்துச் சொல்லி அதை தியானித்து அவருடைய செயல்களை நாம் அறிந்தவர்களாக, தேவன் நம்மை எப்படி காத்து வழிநடத்தினார், இந்நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மைகள், அவர் செய்த அற்புத அதிசயங்கள், நாம் எவ்வாறான ஒரு நிலைமையில் இருந்தோம், இப்பொழுது எவ்வாறான நிலைமையில் இருக்கிறோம், நான் நல்ல நிலைமையில் இருப்பதற்கும் நான் மோசமான நிலையில் இருப்பதற்கும் தேவனிடம் இருந்து நாம் அடைந்த பலன் எவ்வாறாக இருக்கிறது, நான் தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் பின்பற்றி நடந்தேன் என்றால் அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையின் பாதையில் அதை கடைபிடிக்காமல் வழி தவறி போகும் பொழுது தேவனிடமிருந்து எந்த ஒரு நன்மையும் பெறாதவர்களாக மாறுகிறோம். நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். அவர் செய்த செயல்களை நாம் யோசித்து தேவனை நோக்கி நம்முடைய மன்றாட்டுகளை ஏறெடுத்து அவருக்கு காத்திருந்து அவர் நிச்சயம் நம்மை உயர்த்துவார் என்று நம்பிக்கையோடு இருப்போம். சங்கீதம் 77 அதிகாரம் 13 வசனம், தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனைப் போல பெரிய தேவன் யார்? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீது இவ்வாறாக எழுதுகிறார், தேவனுடைய வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது என்றும் அவரைப் போல பெரிய தேவன் வேறொருவரும் இல்லை என்றும் எழுதுகிறார். அப்படிப்பட்ட தேவனிடம், நமக்கு நன்மைகள் செய்த தேவனிடம், நாம் அவரை தேடும்போது நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவனிடம் நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கையை வைப்போம். தாவீது எழுதுகிறார், தேவனைப் போல பெரிய தேவன் யார் என்ற கேள்வியாக அவர் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மை செய்த, நமக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம் கண்கள் காண, நம்முடைய சத்துருக்கள் அறுப்புண்டு போக பண்ணின தேவனை நாம் நிச்சயமாக உயர்த்துவோம், போற்றுவோம், புகழ்ந்து துதிப்போம். தேவன் நம்மை அதிசயம் காணச் செய்வார். நமக்கு ஆசீர்வாதங்களை தந்து பூமியில் உயர்த்துவார். தேவனை தேடுவோம். நிச்சயம் அவரை, அவருடைய வார்த்தையை நாம் கீழ்ப்படிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்வார். சங்கீதம் 77 அதிகாரம் 14 வசனம்,
அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். ஆமீன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தாவீது எழுதுகிறார், அதிசயங்களை செய்கிற தேவன் அவர், ஜனங்களுக்குள்ளே அவருடைய வல்லமையை விளங்க பண்ணினார் என்று எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். நம்மை கண்மணி போல காத்து வழிநடத்தி இந்நாள் வரைக்கும் நம்மை ஜீவனுள்ள ஒரு பாதையில் வழிநடத்தி வருகிறார். நம்முடைய பாதைகளை அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக தேவன் நம்மை வழிநடத்தி பலப்படுத்துவார். நாம் கர்த்தரை தேடுவோம். அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லை என்று வேத வசனம் சொல்கிறது. அவருடைய நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் நிறைவாகவும் சம்பூர்ணமாகவும் பெற்றுக்கொள்கிறோம் என்று வேத வசனம் சொல்கிறதே. நம்மை தேடி வந்த தேவனவர். நாம் அவரை தேடுவோம், கர்த்தரை தேடுவோம். ஆமீன்.